நான் ஒரு நாடு. நான் ஒரு நதியின் பெயரும் கூட. என் பெயரில் விளையாட்டு உடைகள் பிரபலமாக உள்ளன. நான் யார்? விடை ஜோர்டான். நான் ஒரு குதிரை இனத்தின் பெயர். என் பெயரில் ஒரு பிரபல கார் உள்ளது. அமெரிக்க வரலாற்றுடன் இந்த பெயர் தொடர்புடையது. நான் யார்? விடை முஸ்தாங். நான் ஒரு நதி. என் பெயரில் ஒரு பெரிய நிறுவனம் உள்ளது. என் பெயர் கிரேக்க புராணத்துடன் தொடர்புடையது. நான் யார்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அமேசான். நான் ஒரு விலங்கு. என் கழுத்து மிகவும் நீளமாக இருக்கும். உலகிலேயே உயரமான நிலவிலங்கு நான். நான் யார்? விடை ஒட்டகச்சிவிங்கி. நான் ஒரு பறவை. நான் பறக்க முடியாது. நான் உலகிலேயே மிகப்பெரிய பறவை. நான் யார்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரியான விடை நெருப்புக்கோழி. நான் ஒரு தீவு. என் பெயர் ஒரு நீரலாக்க மொழியிலேயும் உள்ளது. என் பெயர் ஒரு வகை காபிக்கும் பயன்படுத்தப்படுகிறது. நான் யார்? விடை ஜாவா. நான் ஒரு பழம். என் வெளிப்புறம் முட்கள் போல் இருக்கும். என் பெயர் ஒரு பிரபலமான கார்ட்டூன் கதாபாத்திரத்துடன் தொடர்புடையது. நான் யார்? விடை அன்னாசி பழம். நான் ஒரு பாம்பு. என் பெயரில் ஒரு கணினி நிரலாக்க மொழி உள்ளது. நான் விஷமுள்ள பாம்புகளில் ஒன்று. நான் யார்? விடை பைத்தான். நான் ஒரு பழம். என் பெயர் ஒரு நிறத்தையும் குறிக்கும். என் பெயரில் ஒரு பிரபல தொழில்நுட்ப நிறுவனமும் உள்ளது. நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். விடை ஆப்பிள். நான் ஒரு கிரகம். நான் ஒரு வேதியியல் தனிமமும் கூட. என் பெயர் ரோமானிய கடவுளின் பெயரிலிருந்து வந்தது. என் பெயரை கண்டுபிடிங்க. விடை மெர்க்குரி. நான் ஒரு விலங்கு. நான் கருப்பு வெள்ளை நிறத்தில் இருப்பேன். நான் மூங்கிலை அதிகமாக சாப்பிடுவேன். நான் யார்? நான் தான் பாண்டா. நான் ஒரு கடல் உயிரினம். எனக்கு 8 கைகள் உள்ளன. ஆபத்தில் இருக்கும்போது மை போன்ற திரவத்தை வெளியிடுவேன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் ஆக்டோபஸ். நான் ஒரு பறவை. என் அலகு மிகவும் நீளமாக இருக்கும். என் அலகு பல வண்ணங்களில் காணப்படும். என்னை யார் என்று கண்டுபிடியுங்கள். விடை டூஃபான். நான் ஒரு பூச்சி. நான் தேனை தயாரிக்க உதவுகிறேன். நான் கூட்டமாக வாழ்கிறேன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் தேனீ. நான் ஒரு விலங்கு. என் உடலில் ஓடு போன்ற கவசம் இருக்கும். ஆபத்தில் இருக்கும்போது உடலை அதற்குள் மறைத்துக் கொள்வேன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் ஆமை. நான் ஒரு பறவை. என் கழுத்தை திருப்பி பின்னால் பார்க்க முடியும். இரவில் வேட்டையாடுவேன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் ஆந்தை. நான் ஒரு விலங்கு. நான் பாலைவனத்தில் வாழ்கிறேன். என் முதுகில் திமில் இருக்கும். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் ஒட்டகம். நான் ஒரு விலங்கு. என் பெயரில் ஒரு பிரபல கார் நிறுவனம் உள்ளது. நான் ஒரு பெரிய பூனை இனத்தை சேர்ந்தவன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் ஜாகுவார். நான் ஒரு விலங்கு. என் பெயரில் ஒரு பிரபல விளையாட்டு நிறுவனம் உள்ளது. நான் ஒரு பெரிய பூனை இனத்தை சேர்ந்தவன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் பூமா. நான் ஒரு பூச்சி. என் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் கம்பளி பூச்சியாக இருப்பேன். பின்னர் இறக்கைகள் வளரும். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் பட்டாம்பூச்சி. நான் ஒரு விலங்கு. நான் தண்ணீரிலும் நிலத்திலும் வாழ முடியும். என் குட்டிகளை முட்டைகளிலிருந்து பெறுகிறேன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் தவளை. நான் ஒரு பறவை.
நான் ஒரு நாட்டின் பெயரையும் கூட நான் ஒரு உணவாகவும் பயன்படுத்தப்படுகிறேன். நான் யார்? நான் தான் டர்க்கி. நான் ஒரு பழம். என் உள்ளே பல சிறிய விதைகள் இருக்கும். என் பெயர் ஒரு நாட்டின் பெயரிலும் பயன்படுத்தப்படுகிறது. நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் கிவி. நான் ஒரு கடல் உயிரினம். நான் மிகப்பெரிய விலங்கு. என் இதயம் ஒரு சிறிய காரின் அளவுக்கு இருக்கும். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் நீலத்திமிங்கிலம். நான் ஒரு விலங்கு. நான் மெதுவாக நகர்வேன். பெரும்பாலும் மரங்களில் தொடங்கி தொங்கிக் கொண்டிருப்பேன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் சோம்பால் கரடி. நான் ஒரு பறவை. என் மார்பில் சிவப்பு நிறம் இருக்கும். குளிர்காலத்தில் சில நாடுகளில் அதிகமாக காணப்படுவேன். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் ராபின். நான் ஒரு பழம். என் தோல் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். என் உள்ளே இனிப்பு சதை இருக்கும். நான் யார்? நான் தான் பேரிக்காய். நான் ஒரு கடல் உயிரினம். எனக்கு 5 கைகள் இருக்கும். என் உடல் நட்சத்திரம் போல் இருக்கும். நான் யார்? நான் தான் நட்சத்திர மீன். நான் ஒரு பறவை. நான் அதிகாலையில் கூவுவேன். என் கூவல் நேரத்தை அறிய உதவியாக கூறப்படுகிறது. நான் யார்? நான் தான் சேவல். நான் ஒரு விலங்கு. நான் தண்ணீரில் வாழ்கிறேன். என் பற்கள் மிகவும் கூர்மையாக இருக்கும். நான் யார் என்று கண்டுபிடியுங்கள். நான் தான் சுறா.